சங்கீதங்களின் புஸ்தகம் 118 சங்கீதம் 16 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்க போகிறோம். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் என்னோடு பேசின ஒரு காரியம், கர்த்தருடைய வலதுகரத்தை குறித்து பேசும்படி ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். நான் சுருக்கமாய் குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். கர்த்தருடைய பந்தி நமக்கு இருக்கிறது. சுருக்கமாய் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய வலதுகரம் என்னவெல்லாம் செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜெனரலா வேதம் சொல்லுகிறது கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. இரண்டாவது, அது பராக்கிரமம் செய்கிற கரம். என்ன பராக்கிரமம் எல்லாம் செய்கிறது என்று நான் சங்கீதக்காரனையே கேட்டு பார்க்க போகிறேன். ஏனென்றால் ஆண்டவருடைய கரத்தை குறித்து அதிகமாய் சொல்லுகிற ஒரு தேவ பாத்திரம், தேவ மனுஷன் சங்கீதக்காரன் தாவீது தான். அப்ப அவர்கிட்டயே போய் கேட்கணும், ஐயா ஆண்டவருடைய வலது கரத்தை பற்றி உமக்கு தெரியுமான்னு கேட்டா அவர் சொல்லுவார், ரொம்ப தெரியும் தம்பி. ஏன்னா அந்த வலது கரத்தின் நன்மைகளை அதிகமாய் கண்டவன் நான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கவனிங்கள் கொஞ்ச நேரம் நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வலதுகரத்தினுடைய நன்மைகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆண்டவருடைய வலதுகரம், இடதுகரம் ஒரு நன்மை செய்கிறது. ஃபாதர் அழகா பாடுகிறார், வலக்கையால் தாங்குகிறீர், இடக்கையால் தழுவுகிறீர், எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே. அல்லேலூயா. ஆமென். நீங்க ஒரு குழந்தை எப்படி தூக்குவீங்க? என்ன செய்வீங்க? தாங்கி தழுவி. அப்போ இந்த வலதுகரத்தினுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத நான் வசனத்தின் மூலமா உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சுருக்கமா நான் சொல்ல போறேன். கர்த்தருடைய வலதுகரம், அன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ண போறோம். உங்க வலதுகரம் வேணும்பா அப்படி கதற போகிறோம். உங்க வலதுகரம் எனக்கு அற்புதம் செய்யணும். உங்க சில ஜெப குறிப்புகள், நல்ல ஜெப குறிப்புகள் இல்லாமலேயே நாம சில ஜெப குறிப்புகளை சொல்றோம். அநேகர் சொல்லுவார்கள், ஆண்டவரே வெள்ளை சிங்காசனத்தில் இருந்து எனக்கு பதில் தாரும் ஆண்டவரேம்பாங்க. வெள்ளை சிங்காசனத்திலிருந்து பதில் தாரம் ஜெபம் பண்ணிவிடாதுங்க. அது ரொம்ப ஆபத்தான ஜெபம். ஏன்னா வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் இரக்கத்தின் தேவன் அல்ல, அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் வெளிப்படுகிற ஆண்டவர். அது ரொம்ப ஆபத்து. அல்லேலூயா. அதனால வெள்ளை சிங்காசனத்திலிருந்து ஜெபம் பண்றது அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் கிருபையின் ஆசனத்திலிருந்து கிருபையினால் எனக்கு பதில் தாரம் ஜெபிக்கிறது தான் சால சிறந்ததா இருக்கும். ஆகவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற இந்த காரியத்தை குறித்து அவருடைய வலதுகரம் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சில வசனங்களை மாத்திரம் நான் வேகமாய் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் 139 சங்கீதம் 139 சங்கீதம் 10 வசனத்தை ஒரு ராசிக்க நாம் கேட்கலாம். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். நான் கொஞ்சம் மாத்தி சொல்லுகிறேன், பிடிக்கும், நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய வலதுகரம் எப்படிப்பட்ட வலதுகரம் என்றால் பிடிக்கிற வலதுகரம், நடத்துகிற வலதுகரம். நன்றாய் கவனியுங்கள். ஒரு குழந்தை ஒரு தகப்பனுடைய கைகளை பிடித்துக் கொள்ளும் போது, ஒரு குழந்தை தகப்பனுடைய கைகளை பிடித்திருக்குமானால் அந்த பிடிமானத்தை நான் உறுதி என்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அநேகர் தேவைக்காய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிறார்கள், தேவை இல்லாத நேரத்தில் விட்டு விடுகிறார்கள். தேவைக்காய் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறார்கள், தேவை பூர்த்தியானவுடன் ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். அப்படி அல்ல. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உம்மை பிடிக்கிறது அல்லப்பா, நீர் உம்மது கரம் என்னை பிடிக்கும், என்னை நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் அடிக்கடி ஜெபிக்கிறது வழக்கம், ஆண்டவரே நான் உங்களை பிடிக்க வேண்டாம்ப்பா, நான் பிடித்தா விட்டுருவேன்ப்பா, நீங்க என்ன பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஏன்னா ஆண்டவருடைய பிடி, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய பிடியே வித்தியாசமானது. என்னை கவனிங்கள். அல்லேலூயா. ஒரு பிள்ளை இருக்கிறது, அந்த பிள்ளையும் நாமும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். நடந்து கொண்டு கைப்பிடித்து நடந்து போய் கொண்டிருக்கும் போது அந்த பிள்ளை நம் கையை பிடிக்குமானால் என்ன செய்யும் தெரியுமா? அங்க ஒரு பலூனை பார்க்கும். ஒரு அங்கிள் ஒரு பலூன் வித்துட்டு இருப்பாங்க. அது ஒரு பலூன் தான் பெருசா இருக்கும், மற்ற பலூன் தான் சின்னதா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க, இந்த அங்கிள் இம்மா பெரிய பலூன் வச்சிருக்காங்களே, அதே போல ஒரு பலூன் வாங்கணும்னு டாடி பலூனும்பாங்க. நம்ம காது கொடுக்க மாட்டோம், ஏன்னா தேவையற்றது, தேவ சித்தம் இல்லாததுக்காக நாம அதுக்கு செவி கொடுக்காதது. உடனே அந்த தம்பி என்ன செய்வான் தெரியுமா? டாடி கைகளை உதறிட்டு அவன் போயிடுவான். இன்னைக்கு அநேகரை பிசாசு வஞ்சிப்பதற்கு காரணம் என்ன?
அநேகர் பிசாசின் பின்பு போவதற்கு காரணம் என்ன? கர்த்தரை விட்டு வழி மாறி போவதற்கு காரணம் என்ன? தம்பி போன் அங்க வையப்பா. யோகேஷ் போனை கொடு, கொடு போனை கொடு. எழும்பி போனை கொடுப்பா, எழும்பி போனை கொடு, கொடு. நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். எழும்பி போனை கொடு. சபையில் ஏலம் போட்டுருவேன் நீ போனை. ஆமா, ஏலம் போட்டு கிழிச்சில் பார்க்க முடித்து கொடுத்துருவேன். விளையாட்டு நினைக்கிறீங்களா? ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. நிறைய வாலிபர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடி போவதற்கு என்ன காரணம்? தேவனை விட்டு ஓடி போவதற்கு என்ன காரணம்? அவர் சமூகத்தை விட்டு வழி விலகி போவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், அவர்கள் கர்த்தரை பிடித்திருக்கிறாங்க. பிடித்துக் கொள்வார்கள், தேவைக்கு விலகி விடுவார்கள். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது, ஆண்டவரே நான் உங்களை பிடிக்க வேண்டாம், நீர் என்ன பிடித்துக் கொள்ளும். எல்லாரும் சொல்லுங்க, நான் உங்களை பிடிக்க வேண்டாம். அப்படியே கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் உம்மை பிடிக்க வேண்டாம், நீர் என்னை பிடித்துக் கொள்ளும். இந்த ஜெபத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஜெபத்தில் ஒரு கஷ்டம் உண்டு. என்ன கஷ்டம் தெரியுமா? இந்த பிள்ளை ஓடி போக ட்ரை பண்ணிச்சுன்னு வைங்களேன், பலூன் பார்த்து வேற என்னெல்லாம் பார்க்கும், வேற என்னெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது ரோட்டில்? ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம், பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் வேற என்னது இல்லையா? சத்தமா சொல்லுங்க தம்பி. பாப்கார்னா? பாப்கார்ன் பார்த்தாலே ஓடுறீங்களா? நான் கொஞ்சம் பெருசாக பார்த்து ஓடுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப சீப்பாக பார்த்து ஓடுறீங்களே. ரைட், கவனிங்க. அது ஓடும்போது இந்த பிடிமானம் இருக்கு பார்த்தீங்களா, பிடிமானம் அது கொஞ்சம் இறுகும். என்ன செய்யும்? இறுகும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார். இதான் நமக்கு ஆசை. நான் விரும்புவேன். நான் ஆண்டவர்கிட்ட ஊழியத்தில் வரும்போது தான் கேட்டேன், ஆண்டவரே ஊழியத்தில் நான் மனுஷன், எனக்கு பல ஆசை இருக்கும், ஆனா ஒன்னு சொல்றேன், உமக்கு சித்தம் இல்லாத எதையும் தர வேண்டாம். அது ஆசீர்வாதமாக கூட இருக்கட்டும், அது நன்மையாக கூட இருக்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் நான் தைரியமா சொல்ல முடியும், எனக்கு தந்த ஒன்று கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் கர்த்தர் கொடுக்கவில்லை என்கிற தைரியம் எனக்கு உண்டு. ஏனென்றால் நான் ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறேன், உமக்கு சித்தம் இல்லாத ஒன்று வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. உமக்கு சித்தமானால் போதும், என் விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம். அல்லேலூயா. எனக்கு அந்த பாடல் வரிகள் ரொம்ப பிடிக்கும். நேரம் குறைவா இருக்கிறது. உம் சித்தம் இயேசுவே, நான் ஓர் மண் பாண்டமே, உத்தம ஜீவியாய் உயர்த்த வேண்டுமே, நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையே, சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் ஆண்டவரே, உம் சித்தம் இல்லாமல் ஒன்று வேண்டாம். எனக்கு ஆசை இருக்கும்பா, கல்யாணம் பார்க்கும் போது பல ஆசை இருக்கும், சபையை கட்டும் போது பல ஆசை இருக்கும், ஆனா உங்க சித்தம் இல்லாமல் ஒன்று வேண்டாம், அவர் சித்தம் போதும் அப்படிங்கிற ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ள போனா அவர் நம்மளை பிடிப்பதற்கு சமம். அந்த பிடிமானம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருடைய பிடிக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர் கரம் உங்களை நடத்தும், அவர் கரம் உங்களை பிடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிடிக்கு ஒப்பு கொடுக்காம நம்ம பிடியிலேயே இருந்தோம் வைங்களேன், பிடிப்போம் விடுவோம். உங்க மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை பேர் சூழ்நிலைக்கு ஆண்டவரை பிடிக்கிறீங்க, சூழ்நிலை போன பிறகு ஆண்டவரை விட்டுறீங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்படி அல்ல, இயேசு பிடிக்கணும். எத்தனை பேர் சொல்ல முடியும் என்ன இயேசு பிடிச்சிருக்கிறார்? தைரியம் உள்ளவங்க கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன இயேசு பிடிச்சிருக்கிறாருன்னு சொல்றாங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா என்ன விட மாட்டார்னு அர்த்தம். நான் என்றைக்கும் விலக மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்திற்குள்ள வந்திருக்கிற அர்த்தம். என்ன இயேசு பிடிச்சிருக்கிறார். அவர் வலது கரத்தினுடைய விசேஷம் என்ன? அது பிடிக்கும். பிடிக்கிறது மாத்திரமல்ல, அது என்னை நடத்தும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எது வரைக்கும் நடத்தும்? எது வரைக்கும் நடத்தும்? ஃபாதருடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே, இறுதி வரை
என் வாழ்வு ஏசப்பா, என்னை நடத்தும் ஏசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எங்க நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் ஏசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா. அப்போ நம்மள கர்த்தருடைய கரம் பிடிக்கணும் பிரதர் சிஸ்டர். நம்மள கர்த்தருடைய கரம் பிடித்தா அது நம்மை நடத்தும். நம்ம அனாதையா போக மாட்டோம், தனித்து விடப்பட மாட்டோம். சில நேரங்களில் கொஞ்சம் நெருக்கம் இறுக்கம் இருக்கலாம், அது நம்முடைய தீமைக்கல்ல, நம்முடைய நன்மைக்கானது. அல்லேலூயா. எல்லாருடைய பாதையை போல் நம்முடைய பாதை இருக்காது சிஸ்டர். மற்றவங்க எல்லாம் செய்வாங்க, அக்கிரமம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ண உடனே ஆண்டவர் நம்மளை தட்டி கொட்டி உடைத்து நொறுக்கி உருமாற்றி நம்மளை ஒரு மாதிரி நடத்துறாரு. ஏங்க நான் மட்டுமா தப்பு பண்ணேன், ஊர்ல எல்லாரும் போய் செய்யாத தப்பா செய்த எனக்கு மட்டும் ஏங்க இவ்வளவு வேதனை நீங்க கேட்டீங்கன்னா, அது ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உங்களை நடத்துகிறபடியினாலே அவர் சில காரியங்களை உங்களுக்கு அனுமதிக்கிறார். அல்லேலூயா. லஞ்சம் வாங்குற எல்லாருடைய குடும்பமும் போயிடுச்சா? இல்லையே. குடிக்கிறவன் எல்லாம் செத்து போனானா? இல்லையே. அப்ப எனக்கு மட்டும் ஏன் இந்த தீமை, எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஐயா, உங்களை நடத்துகிறது கர்த்தர் என்றால், நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தது உண்மை என்றால், மற்றவர்களை நடத்துகிறது போல் கர்த்தர் நடத்துகிற தேவன் அல்ல. அவர் சின்ன சின்ன விஷயங்களிலும் உங்களை கண்டித்து உணர்த்தி அழகாய் நடத்துகிற ஒரு தேவ கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள். இல்லை, அவர் உங்களை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய கரம் பிடித்த பிள்ளைகளுக்கு சொல்றேன், சின்ன தவறு பண்ணாலும் டம்னு அடி விழும். எதுவுமே நடக்க மாட்டேங்குது பாஸ்டர், என்ன கவனிங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் சினிமா பார்க்குறேன், நான் சீரியல் பார்க்குறேன், சீரியல் இஞ்சி போகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது. there is a danger behind you. உங்களுக்கு பின்னாடி ஒரு ஆபத்து இருக்கிறது. அல்லேலூயா. தகப்பனுடைய கரம் நடத்தும் என்றால் பிள்ளை ஆசைப்பட்டு போகலாம். ஒரு பொம்பளை பிள்ளை நீ ஆசைப்பட்டு போகலாம், ஒரு சினிமாவை ஆசைப்பட்டு போகலாம், யாரோ ஒரு சிற்றின்பத்தை ஆசைப்பட்டு போகலாம். ஆனால் நீ ஆசைப்பட்டு ஓடுகிற பாதையில் சத்துரு என்கிற ஆபத்து, ஒரு வாகனம், ஒரு லாரி வருகிறது என்பது தகப்பனுக்கு தெரியும். அவர் அந்த பாதையில் உன்னை விடமாட்டார், பிடித்துக் கொள்ளுவார். ஆனா உங்களுக்கு பிள்ளைகளுக்கு அங்க இருக்கிற பலூன் தான் தெரியும், அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளை தான் தெரியும், அங்க இருக்கிற சினிமா தான் தெரியும், அங்க இருக்கிற இனிமை தான் தெரியும். வழியில் உள்ள ஆபத்து உனக்கு தெரிகிறது இல்லை. ஆகவே என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. நீ நடக்கிற வாழ்க்கை அல்ல, கர்த்தர் நடத்துகிற வாழ்க்கைக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் அவர் கரம் உன்னை பிடிக்கும். ஒருவேளை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் என்ன பண்ணாலும் எனக்கு ஒன்றும் வரலன்னா, ஒரு டேஞ்சர் சொல்றேன், கர்த்தருடைய கரத்திற்கு உனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? நீ செய்கிற காரியங்களுக்கு உடனடியா ஒரு பதில் கிடைக்கல, தவறுக்கு தண்டனை கிடைக்கல, நான் ஆண்டவரே ஏன்பான்னு கேட்கணும். ஏன்னா அவர் கண்டுகொள்ளாதவர் போல இருப்பார், அமைதியா இருப்பார், விட்டு விடுவார். அது ரொம்ப ஆபத்து. கர்த்தர் பிடித்திருப்பார், ஆனால் விடமாட்டார். தாவீதை கர்த்தர் பிடித்துக் கொண்டாரா? ஆம், பிடித்துக் கொண்டார். தாவீதை விட மாட்டேங்கிறார், தாவீதை விட மாட்டேங்கிறார். சவுலை புறக்கணித்து தள்ளினார், தாவீதை புறக்கணித்து தள்ளல, விடல. தவறு பண்ணா, ஆமாதான், பத்சேபாளை எடுத்துக்கொண்டான், பிள்ளை செத்து போனது, ஜனங்களை தொகையிட்டான், பாதை வந்தது, விடமாட்டார் ஆண்டவர். தவறுகள் நடக்கும் போது தண்டனைகள் வந்தது, ஆனா விடல. ஐயா, உங்களுக்கு தவறுகள் நடக்கும் போது தேவ சிக்ஷை வரவில்லை என்றால் பேராபத்து என்பதை சொல்லுகிறேன். அவர் உங்களை விட்டு விட்டார் என்கிறது அர்த்தம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவரே
என்னை பிடித்துக் கொள்ளும், என்னை பிடித்துக் கொள்ளும் அப்பா, என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று கெஞ்சுவீர்களானால் அவர் கரம் உங்களை மறுபடி பிடிக்கும். அவர் கரம் பிடிக்கும், அதோடு நம்மை நடத்தும். எங்க இருந்து பிடிக்கும்? எங்க போனாலும் பிடிக்கும். அதுக்கு மேல வசனங்கள் நிறைய இருக்கு. 139ஆம் சங்கீதம், நான் அங்க போனாலும் இங்க போனாலும்னு நிறைய இருக்கு. நான் அதை டோட்டலா ஒரே வார்த்தையில சொல்லுவேன், ஆனால் எங்க போனாலும் பிடிக்கும். அல்லேலூயா. நீ எங்க வேணா ஓடிப்போ, கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பிடிக்கும். அல்லேலூயா. பாதாளத்தின் கீழே போனாலும் பிடிக்கும், வானத்தில் ஏறினாலும் பிடிக்கும். தம்பி, தேவன் உன்னை குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருப்பாரானால் நீ எங்க போனாலும் ஆண்டவர் உன்னை விட மாட்டார். அவர் கரம் உன்னை பிடிக்க துரத்தி கொண்டே இருக்கும். துரத்துறது வரைக்கும் சந்தோஷம். அவர் கை உன்னை விட்டு விலகிருச்சுன்னா, உன்னை கண்டுகொள்ளலைன்னா, உன்னை தேடி வரலன்னா நீ பரிதபிக்கப்பட்டவன் அர்த்தம். அல்லேலூயா. திரும்ப சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைகளுக்காய் ஸ்பெஷலாக சொல்லுகிறேன், உங்கள் உணர்வுக்கு நான் மதிப்பளித்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய கரம் உன்னை துரத்தி கொண்டிருக்கவில்லை. நீ செய்கிற தவறெல்லாம் நேர்த்தியாக நடக்கிறது என்றால் நீ ஆபத்தான ஸ்டேட்டஸ்ல இருக்கிறன்னு அர்த்தம். நீ ஆபத்தான நிலைமையில் இருக்கிற அர்த்தம். நீ செய்கிறதற்கு இன்னைக்கு ஜெபம் பண்ணு. ஏன் எனக்கு தண்டனை வரல? நான் ஏன் இன்னும் உம்மால பிடிக்கப்படல? நான் ஏன் இன்னும் உம்முடைய கரத்திற்குள்ள வரல? நான் 2 காரியம் சொல்லுவேன். கரத்திற்குள்ளே வா, கரத்தோடு வா. கரத்திற்குள்ளே வா, கரத்தோடு வா. கரத்தோடு வருவது சேர்ந்து போவது, கரத்திற்குள்ளே வருவது சேஃபஸ்ட் பிளேஸ் இன் தி வேர்ல்டு. உலகத்தின் மிக பாதுகாப்பான இடம் அவர் நம்முடைய உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறார். அது கரத்துக்குள்ளே வருவது. உங்கள் குடும்பம் எங்க இருக்கு பிரதர்? கரத்திற்குள்ள இருக்கா? தேவனால் நடத்தப்படுகிற கரத்தோடு இருக்கிறதா? அவருடைய கரத்திற்குள் இருக்கிறதா? அப்படி என்றால் கர்த்தர் உங்களை நேர்த்தியாக நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 2வது நான் சொல்றேன், சங்கீதங்களின் புஸ்தகம் 138ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 138ஆம் சங்கீதம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துக்கத்தில் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஐயா, நான் சொல்லுகிற தேவனுடைய வலதுகரம் ரட்சிக்கிற வலதுகரம். என்ன வலதுகரம்? சங்கீதக்காரன்ட்டே கேட்பான், ஐயா உமக்கு இந்த அனுபவம் உண்டா அப்படி கேட்டா அவர் சொல்லுவார், ரொம்ப உண்டு. நான் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போனேன்ப்பான்னு சொல்லுவார். நான் ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணா பொண்ணு கொடுத்த அப்பா மாமனார் என்னை கூப்பிட்டு விருந்து கொடுத்தார். நான் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்டேன். மாமனார் வீட்டில் நிம்மதியாக சாப்பிடலாமா, நிம்மதி இல்லாமல் சாப்பிடலாமா? நிம்மதியாக சாப்பிடலாம், சண்டைக்கு வர மாட்டாங்க யாரும். மாமனார் வீட்டில் நிம்மதியாக உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு விரோதமாக ஒரு ஈட்டி வந்தது. திடீர்னு வர்ற ஈட்டி. பிரதர், நாம இங்க ஒரு ஆபத்து இருக்கும்னு நினைக்காம சில நேரங்கள்ல உதாசீனம் சொல்ல மாட்டேன், நிர்விசாரம் சொல்ல மாட்டேன், கேஷுவலா இருக்கிறோம். இங்க ஒரு ஆபத்து வருமா நமக்கு தெரியாது. ஜஸ்ட் வி ஆர் சிம்பிளி சிட்டிங். நம்ம சிம்பிளா உட்கார்ந்து இருக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பதட்டப்படாம சிம்பிளா இருக்கும்போது சத்து நாம எப்போ அமைதியா இருப்போமோ அந்த நேரத்தில் அவன் ஈட்டி எறிகிறான். ஆனா நல்ல ஒரு விஷயம், நாம கர்த்தருடைய கரத்துக்குள்ள இருந்தோம்னா, கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கும்னா, அந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை அந்த ஆபத்துக்கு ரட்சிக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆக்சிடென்ட், செத்திருக்க வேண்டியது, கிருபையா கர்த்தர் காப்பாற்றினார். சசிகலா சொன்னாங்கல்ல, மயங்கி விழுந்தேன், ஆண்டவர் கிருபையா காப்பாற்றினார். எங்களுக்கு நாங்கள் இந்த ஆசூர் சர்வ பிரதிஷ்டம் முடிந்து அன்றைக்கு தான் நினைக்கிறேன் மாலையில், உங்களை எல்லாருக்கும் அநேகம் தெரியும், இந்த அவலூர்பேட்டை ரயில்வே கேட் வழியாக கிராஸ் பண்ணி வரும்போது திடீர்னு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், சின்ன ஒரு மைல்டு ஆக்சிடெண்ட்டில் அப்படியே பைக்கு ஒரு ஸ்விஃப்ட் கார் எங்களை இடிச்சிட்டு பைக்கில். நானும் சிஸ்டரும் வந்துட்டு இருக்கோம் பைக்கில். அவள் அப்படியே மல்லாக்க விழுந்துட்டான். ஆண்டவர் கிருபையினால ரொம்ப ரொம்ப தேவ கிருபையினால அவள் விழுந்தது திருவண்ணாமலையின் மொத்த காவா போகிற மிகப்பெரிய சாக்கடை ஒன்று பக்கத்தில் ஓடுது. அதில் விழுந்திருந்தான்னா அவ்வளவுதான். அல்லேலூயா. மிகப்பெரிய ஆபத்தில் ஆண்டவர் கிருபையா தப்பித்து, ஸ்தோத்திரம், கிருபையா தப்பித்து பாதுகாத்து கொண்டார்.
அல்லேலூயா. சாக்கரை சொன்ன உடனே இன்னொரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஆளை காணோம், தேடி பார்க்குறேன். சோத்திரம். கடந்த நாளில் ஒரு பெரிய சாட்சி. பவுல் பிரதர் இருக்காரா? இல்லை, என் கண்ணுக்கு தென்படலை. பவுல் பிரதர் சண்டே ஆராதனைக்கு வராமல் வேலைக்கு போயிருக்காரு. ஒரு சண்டே மதுரை பக்கம் நினைக்கிறேன், மதுரை பக்கம் வேலைக்கு போயிருக்கார். போன இடத்துல ஒரு சகதி குழிக்குள்ள, சாக்கடை குழிக்குள்ள சிக்கி கொண்டார். அவர் கழுத்து வரைக்கும் கீழே போயிடுச்சு. கிருபையா கர்த்தர் காப்பாற்றி விட்டுருக்கார். நான் தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், எத்தனையோ எச்சரிப்புகள் நடந்தும் இருதயங்களில் மறுபடியும் துன்மார்க்க எண்ணம் கொண்டுராதிருங்கள். ஆண்டவர் பல அடிகளை கொடுத்து பார்க்கிறார். எனக்கு ஒன்றும் புரியல. அவர் கை நம்மை ரட்சிக்கிறது. எத்தனை ஆக்சிடென்ட் வந்திருக்கணும். நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு முறை நானும் பெரியம்மாவும் இந்த வானவில் நகரில் வேனிஸ் ரிசீட் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். திடீர்னு ஒரு ஸ்கூட்டிக்காரர் இடையில வந்துட்டார். வந்து விழுந்துட்டோம். ஆண்டவர் கிருபையினால நான் இப்படி கையை விரிக்க பெரியம்மாவுடைய தலை நேர என் கையில் வந்து டமால் இடித்தது. அது எனக்கே விளங்கலை, எப்படி நான் கையை நீட்டினேன், எப்படி விழுந்தது. தேவ கிருபை. சில நேரங்களில் சத்துரு நமக்கு விரோதமாக நம்ம சும்மா இருப்போம். இப்போ ஆபத்து நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப நம்பிக்கையாக நம்பி இந்த வார்த்தையை நான் இப்படியும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு தீமை செய்வாங்களா அப்படின்னு நினைக்காதபடி, இவங்கெல்லாம் எனக்கு செய்வன வைப்பாங்களா, இவங்கெல்லாம் மாந்திரிகம் பண்ணுவாங்களா, இவங்க என்ன ரொம்ப நேசிக்கிறவங்களாச்சேன்னு கூட மனுஷ முகத்தை நம்பி கேஷுவலாக இருப்போம். ஆனால் அங்கிருந்து ஒரு ஈட்டி வரும். ஆனால் நல்ல விஷயம் என்ன தெரியுமா? அந்த ஈட்டிக்கு கர்த்தரனை காப்பாற்றுகிற தெய்வம். அல்லேலூயா. என்னை அவருடைய வலதுகரம் பிடித்திருக்குமானால் என் சத்துரு என்னை அறியாமல் எய்கிற ஈட்டிக்கு, எனக்கு விரோதமாய் வருகிற ஈட்டிக்கு என்னை காப்பாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டில் சின்ன மயிரலையில் காப்பாற்றப்பட்ட இப்படியெல்லாம் அனுபவம் இருக்கிறவங்கெல்லாம் சத்தமாக அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நம்மளை கர்த்தர் எவ்வளவு பிடித்திருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நம்மளை ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். பெரிய ஆப்ரேஷன் நாங்கள் கர்த்தர் காப்பாற்றினார். அது என்னமோ முடியும் நாங்கள், ஆனால் கிருபையாக காப்பாற்றினார். கட்டியை நார்மலாக மாற்றி போட்டார். என்னென்னமோ நிறையா இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு விரோதமாய், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வைத்திருக்கிற மறைமுக ஆயுதங்கள். ஆனால் நல்லவர் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறபடியினால் நான் அதான் சொல்றேன், தம்பிமாருக்கு சொல்றேன், ஏன் கர்த்தர் கரை உன்னை பிடிக்கணும்? எப்பா, நம்மளையே அறியாம நம்ம சும்மா இருக்கும் போது நமக்கு வரும் அவர்கள் ஈட்டிகளை நம்மை விட்டு அகற்றி போடுவதற்கு, நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு கரம் தேவைப்படுகிறது. அந்த கரம் தான் தேவனுடைய வலது கரம். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்துக்கு உங்க வலது கரம் பிடிக்கட்டும் ஆண்டவரே, என்ன பிடிக்கட்டும், என் சுக வாழ்க்கையை பிடிக்கட்டும். அப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவருடைய வலது கரம் நம்மை ரட்சிக்கும். ரட்சிக்கிற அந்த வலதுகரத்தை நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 20 சங்கீதம் 6 வாசிக்கலாமா? ஏன்னா சங்கீதக்காரன் தான் வலதுகரத்தை பத்தி அதிகமா பேசுகிறார். கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமை காண்பித்து, ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து, தமது பரிசுத்த வானத்திலிருந்து வலதுகரம் செய்கிற ரட்சிப்பின் வல்லமைகளை யாருக்கு காண்பிக்கிறார்? தம்முடைய ஊழியக்காரனுக்கு காண்பிக்கிறார். நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15 அதிகாரம் 6 வாசிக்கலாம். 15. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பலத்தினாலும் பலத்தினாலும் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. இது யாருடைய சங்கீதம்னா, இது மிரியாமுடைய சங்கீதம். மிரியாம் பாடுறாங்க, ஐயா இயேசுவே தெய்வமே, அப்பா சத்துரு துரத்தி கொண்டே வந்தானப்பா, உம்முடைய வலதுகரம் அவனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. நான் நொறுக்கி விடுவதற்கு முன்பு எனக்கு சங்கீதக்காரன்ட்டையும் போய் பேசிட்டு வரலான்னு ஒரு ஆசை. அவர்கிட்ட கேட்ட அவர் சொல்லுவார், சங்கீதம் 21 சங்கீதம் 8 வாசிங்க. 21 சங்கீதம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தோரில்லைய உமது சத்துருக்கள் எல்லாரையும்
நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? என்ன செய்கிறது? அல்லேலூயா. நான் இப்போ கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றி போட போகிறேன். சரியா கவனிங்க. வசனத்தை மாத்திரனுடைய நோக்கம் அல்ல, கொஞ்சம் அலைன்மெண்ட் மாற்றினா நமக்கு புரிவதற்கு நல்லா இருக்கும். இந்த வசனம் ஃபுல்லாக வாசித்து முடிங்க. எட்டி பிடிக்கும். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆசை, நான் மிரியம் சங்கீதத்தையும் சங்கீதக்காரன் சங்கீதம் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனிங்க. சில காரியங்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் நடக்குது? வயிற்று வலி. ஏன் வயிற்று வலி? ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சு போகும். இது ஸ்கேனுக்கும் தெரியாது. கண்டுபிடிக்கணுமா? ஒரே ஒரு வழி, கர்த்தருடைய வலதுகரம் தான் கண்டுபிடிக்கும். நான் இப்போ இப்படி சொல்கிறேன், கண்டுபிடிக்கும், எட்டு பிடிக்கும், நொறுக்கி போடும். யாரும் சொல்லுங்க, கண்டுபிடிக்கும், எட்டி பிடிக்கும், நொறுக்கி போடும். பாருங்களேன், எலி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். எலி என்ன பண்ணும்? சொல்லுங்க, எலி என்ன பண்ணும்? ஒரு இடத்துல போய் பார்த்து, இந்த ஒயர்லாம் யாருப்பா கழிச்சது? இந்த எலி தான் கழிச்சு. கண்டுபிடிச்சிட்டோம். எலி என்ன பண்ணும்? ஓடி போயிடும். பிசாசை கண்டுபிடிச்சா பிசாசு ஓடி போயிடுவான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்ல ஆண்டவர், ஓட விட மாட்டார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா என்ன செய்ய மாட்டார்? ஓட விட மாட்டார். என்ன பண்ணுவாராம்? எட்டினா எவ்வளவு தூரம் எட்டி பிடிப்பாரு? அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டேன், அது சமுத்திரத்தின் ஆழமா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அங்கே பிடிக்கும். யாரோ ஒருத்தர் வந்தாராம், இலங்கையில் போனாராம், காலை வச்சு அளந்தாராம், தலையில் காலை வச்சாராம். புரியல? புரியாமலே இருக்கட்டும். அதை விட வல்லமை உள்ள ஆண்டவர் எங்க ஆண்டவர். அவர் என்ன பண்ணார்னா, பிசாசு என்ன கடிச்சிட்டு ஓட பார்க்கான். ஓடு ஓடு. அவர் எட்டி பிடிச்சிட்டார். ஓடா போற, எட்டி பிடிச்சிட்டார். எங்க ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஏ பிசாசே, என்ன நீ தொந்தரவு பண்ணா உன்னை கண்டுபிடிப்பார். அவர் கண்டுபிடிக்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நமக்கு தான் எங்க யார் இருக்கான்னு தெரியாது. அவர் மேல இருந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கிறார். அவர் கண்கள் எத்தனை பேரை பார்க்கிறது? இன்னைக்கு பைசா ஒரு பாட்டு பாடினா சந்தோஷம் நகரில் ஜான்சியானா பாஸ்கருடைய தம்பி பாட்டு, 700 கோடி ஜனம் உலகில் உண்டு, அதிலேயும் தூதர் கணம் உயரே உண்டு. 700 கோடி மக்கள் உலகத்தில் உண்டா, அதுலேயும் தூதர் கூட்டம் மேலே இருக்கிறது. அப்போ அப்புறம் என்னாலும் ஏழை நான் விதுமுந்த நேரத்தில், நான் என்னை யார் பாப்பான்னு சொல்கிற நேரத்தில் கண்ணோக்கி பார்ക്കുന്നோனே, அப்பா அப்படின்னு நான் கூப்பிடுற நேரத்தில் மோனே என்று விழிக்கிறவரே. எத்தனை கோடி ஜனங்கள்? 700 கோடி மக்களில் என்னை காண்கிற ஒரு தெய்வம். எங்கள் அப்பா கண்ணுக்கு நான் மட்டும் தெரிய மாட்டேன், எனக்கு உபத்திரவம் கொடுக்கிற சகல பொல்லாத கிரியைகளையும் கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப நாளாக சில காரியங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். மனம் திறந்து சொல்கிறேன். சிஸ்டர் தேவி சிஸ்டர் அவங்களுக்காக ஜோம் பண்ணுறோம். இப்போ ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்ட கர்த்தர் அவர்கள் மனநலமை மாற்றி கொண்டு வருகிறார்னு கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. என்ன பிரதர் அப்படித்தான்? நான் பரவாயில்லையா இப்போ கொஞ்சம். பிரதர் தேவி சிஸ்டருடைய அண்ணன் இருக்க கல்நகர்லேருந்து வராங்க. அவங்க தம்பியா? ஏமா தம்பி இருக்கார். அல்லேலூயா. அப்போ அவங்க சூழ்நிலைகளில் பெரிய மாற்றம் நடக்கிறத கேள்விப்பட்டு கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நிலைமைக்கு எது காரணங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிக்கும். உங்கள் வியாதிக்கு என்ன காரணம் நமக்கு தெரியாது, கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடிக்கும். சிலது மறைஞ்சிருக்கும், அதை கர்த்தருடைய கண்கள் கண்டுபிடித்து எட்டி பிடித்து இன்னைக்கு நொறுக்கி போடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் உங்கள் மத்தியில் வெளிப்படுத்துவாராக. உன் குடும்பம் ஏன் வளரலை பாஸ்டர்? என் பிஸ்னஸ் ஏன் வளரலை? என் ஆசீர்வாதம் ஏன் கிடைக்கல? என் குடும்பத்தில் ஏன் இந்த தோல்வி தெரியலையே? எதற்காக இப்படிப்பட்ட போராட்டம்? எவ்வளவு காலம் நான் ஜோம் பண்ணி பார்க்கிறேன், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறேன், ஒண்ணுமே நடக்கல, என்னன்னு தெரியலையா பாஸ்டர்? பயப்பட வேண்டாம். அவர் கரம் பிடிக்கும் என்றால் கண்டுபிடிக்கும், எட்டி பிடிக்கும், நொறுக்கி போடும். அல்லேலூயா. என்னன்னே தெரியலையே பாஸ்டர், என்ன நடக்குன்னு தெரியலையே, நல்லா இருந்தனே, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, எனக்கு புரியலையே. நான் பயப்படாதிருங்கள். இதை கண்டுபிடிக்கிற தேவக்கரம் உங்க எலும்புக்குள்ள, நரம்புக்குள்ள,
இரத்தத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள எங்க பிரச்சனை இருக்கோ இன்னைக்கு கர்த்தருடைய கண்ணதை கண்டுபிடிக்கும். மூளைக்குள்ள ஷபாராதனா, மண்டை ஓட்டுக்குள்ள, கண் விழிகளுக்குள்ள எங்க உங்களுக்கு பிரச்சனை, ஹோலி ஸ்பிரிட் கர்த்தருடைய கண்கள் அதை கண்டுபிடிக்கும், எட்டி பிடிக்கும், நொறுக்கி போடும். அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கு என் பிரச்சனையை கர்த்தர் கண்டுபிடிப்பார். ஹல்லேலூயா. கண்டுபிடிப்பார், எட்டி பிடிப்பார், நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா. கண்டுபிடிப்பார், சொல்லுங்க. கண்டுபிடிப்பார், எட்டி பிடிப்பார், நொறுக்கி போடுவார். சில வியாதி என்னன்னே விளங்க மாட்டேங்குதே, வலிதான் இருக்கு, என்னன்னே விளங்க மாட்டேங்குதே, கண்டுபிடிப்பார். மருத்துவர்கள் கண்களுக்கு புலப்படாதது கர்த்தருடைய கண்களுக்கு புலப்படும். ஹல்லேலூயா. நரம்புகளுக்குள்ளையா, ஒருவேளை இதுவரைக்கும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பார்க்காத பிரச்சனை உங்க பிரச்சனையா இருக்கும், யாருக்கு தெரியும்? ஆனா அவர்களுக்கு கண்டுபிடிக்கிற ஞானம் கொடுக்கிற தெய்வம் மேல இருக்கிறார். அவர் கண்டுபிடிப்பார், எட்டி பிடிப்பார், நொறுக்கி போடுவார். அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்துல அவர் கண்டுபிடிப்பார். அவர் ஆளுகை வித்தியாசமான தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய வலதுகரம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து சங்கீதங்களின் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? தேவனுடைய வலதுகரம் நமக்கு என்ன செய்ய? தேவனே, தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல, உமது நாமம் விளங்குகிறது போல, உமது புகழ்ச்சியும், உம்முடைய புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் பூமியின் கடையாந்தரம் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம், உமது வலதுகரம் நீதியால் நிறைந்து இருக்கிறது. பிரதர் சிஸ்டர், இந்த உலகத்துல நீதி கிடைப்பதற்கு ஒரு இடம் இல்லை. ஆனா நமக்கு நீதி செய்கிற ஒரு வலதுகரம் இருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரத்தில் என்ன இருக்கிறது? நீதி நிறைந்திருக்கிறது. அநியாயக்காரன், அநியாயம் செய்கிறவன், கவனிங்களேன். ஒரு ஆள் உங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு இடத்த அபகரிச்சுட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் தப்பிச்சுட்டாருன்னு வைங்க. ஆனால் ஒன்று இருக்கிறது, அது என்ன தெரியுமா? தேவனுடைய நீதி. மனுஷன் பணபலத்தை வச்சு ஜெயிச்சிட்டான், ஆனால் கர்த்தருடைய நீதிக்கு தப்ப முடியாது. அல்லேலூயா. நான் ரொம்ப ஆச்சரியப்படுகிறேன். என்கிட்ட ஒரு பிரதர் வந்தார், எதிரில் ஃபாதர்கிட்ட வந்திருக்கிறார். அவர் என்ன சொன்னாராம், வெள்ளை சட்டை இவர் தான் போடுவார்னு காட்டி விட்டார். திருப்பூர்லேருந்து வந்தார். வந்து நிறைய ஷர்ட்டு, ஒரு 5 ஷர்ட்டுக்கு துணி வாங்கணும் ஐயான்னு சொல்லி கட்டாயப்படுத்தி, ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிந்த நேரம் என்னை கட்டாயப்படுத்தி நான் ஒரு 2 ஷர்ட்டுக்கு வாங்கினேன். ஒரு ஷர்ட்டில் என்கிட்ட வந்து காட்டன் கிளாத்து மட்டும் விற்றுட்டு போயிட்டார். நான் திருப்பூர்லேருந்து நேரடியாக வருகிறோம், இது மில்லுடைய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி விற்றுட்டு போயிட்டார். ஒரு 3 மாதங்கள் கழித்து அவர் வந்திருந்தார். அன்னைக்கு எனக்கு பரவாயில்ல, அவர் வந்திருக்கிறார், மறுபடியும் வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டு போனது, ஐயா மிக குறைந்த விலையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அல்லேலூயா. மிக குறைந்த விலையில் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். சொன்ன பிறகு நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரைட், ஓகே, எனக்கு கடையில் வாங்குகிற விலைக்கு இது பரவாயில்ல, ரொம்ப சாவகாசமாக இருக்குன்னு சந்தோஷப்பட்டேன். என்ன பண்ணார் தெரியுமா? அவர் 2-3 மாதம் கழித்து வந்து என்கிட்ட வந்த உடனே ஒரு 200 ரூபா 400 நினைக்கிறேன், 300 ரூபா எடுத்து கொடுத்தார். நான் என்ன பிரதர் ஆஃபரிங் கொடுக்குறீங்களான்னு? இல்லை பாஸ்டர், இது ஆஃபரிங் கிடையாது, ஜோம் பண்ண வேண்டான்னு. ஏன்னு கேட்டேன். இல்லை, நான் 2 ஷர்ட் உங்களுக்கு விற்றேன்ல. ஆமாம், அதில் ஒவ்வொரு ஷர்ட்லையும் 150 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுட்டேன். நான் போயிட்டு எனக்கு நிம்மதியே இல்லை. என்னை முன்பின் பார்க்காதவர், அதுதான் முதல் நாள் எனக்கு அவருக்கும் முதல் சந்திப்பு. அதுதான். என்னை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நம்முடைய ஊழியத்தை பற்றியோ. அவர் சும்மா ரோட்டில் போனவர் சபைக்குள்ளே வந்தார். 300 ரூபா அதிகமாக கொடுத்துட்டேன். எனக்கு மனசில், நான் ஒரு விசுவாசி, சபைக்கு போகிற விசுவாசி, ஆவியானவர் போராடிட்டு இருந்தார். என்னைக்காவது திரும்ப திருவண்ணாமலைக்கு போனால் ஒழுங்காக அந்த ஊழியக்காரனை பார்த்து காசை கொடுத்துருன்ட்டார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நம்முடைய தேவன், நான் அந்த 300 ரூபாய்க்காக சொல்லலை. ஒன்று கவனியுங்கள், அரசாங்கம் ஏமாற்றலாம், நீதிமன்றம் ஏமாற்றலாம், நமக்கு மேலாய் உதவி செய்கிற ஒரு தேவ கரம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நீதிகளை மனுஷன் ஏமாற்றலாம், ஆனால் அந்த தேவ நீதி, நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லட்டா, பெயிலில் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு உங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டு பெயிலில் வந்துட்டான்னு வைங்க, கர்த்தர் கழுத்தை பிடிச்சா என்ன பண்ணுவீங்க? விளங்குதா?
உங்கள் சொத்தை ஃபுல்லாக வாங்கிட்டான், அவன் உயிர்னா என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது உங்களை வழங்குதா இல்லையா? அப்போ அவருடைய வலதுகரத்தில் நீதி இருக்கிறது. கர்த்தர் வலதுகரம் உங்களை பிடிக்கும்னா உங்களை அபகரிக்கிற ஒரு மனுஷனும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நாங்கள் எனக்கு ஏமாளியை போல இருக்கிறோமா? ஏமாத்திட்டு போ. எனக்கு நீதி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நல்ல கவனிங்க. உலகத்தில் நீதி நியாயம் நமக்கு கிடைக்காம இருக்கலாம், நமக்கு நீதி செய்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் கை நீதி நிறைந்த கை. சிலருடைய மனித செல்வாக்குனால, சிலருடைய பணபலத்தினால அவர்கள் தங்கள் காரியங்களை அநியாயமாய் சாதித்து விடலாம். இப்ப நாம பேதைகள் போல் நிற்கலாம். நோ, நான் ஆராதிக்கிற தேவனுடைய வலதுகரத்தில் நீதி நிறைந்திருக்கிறது. அது எனக்காய் வெளிப்படும். ஏற்ற நேரம் வரும்போது அந்த நீதி கர்த்தருக்கு வெளிப்படுத்துவார். ஏமாந்தவர்கள் அல்ல, நமக்கு வழக்காடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அவர் வலதுகரத்தை நீங்க விசுவாசிக்கும் போது அதுல நீதி இருக்கிறதை பார்க்கிறோம். கடைசியா ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 35ஆம் வசனம் வாசிக்கலாம். 18:35. உம்முடைய இரட்சிப்பின் கேடயத்தையும் உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். எனக்கு தந்தீர். உம்முடைய வலதுகரம் உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. என்னை தாங்குகிறது. வலதுகரம் என்ன செய்கிறது? தாங்குகிறது. அல்லேலூயா. வலதுகரம் என்ன செய்கிறது? தாங்குகிறது. சத்தமா சொல்லுங்க. வலதுகரம் என்ன செய்கிறது? சகோதரிமாரெல்லாம் சொல்லுங்க, வலதுகரம் என்ன செய்கிறது? அதனால தான் எனக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. வலதுகரம் என்ன செய்கிறது? பிரதர் சொல்லுங்க, தாங்குகிறது. நம்மளை தாங்குகிற வலதுகரம். அல்லேலூயா. 63ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் வாசிப்போம். 63:8. 63:8. சோத்ரா. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி, இந்த வசனம் அழகா இருக்கு. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உம்மது எல்லாரும் வலதுகரம் சொல்லுங்க, என் ஆத்துமா உம்மை. அப்படித்தானே தம்பி சாலமோன்? என்னுடைய ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கா? சபையில மட்டும் பற்றி கொண்டிருக்கா? வீட்டிலையும் பற்றி கொண்டிருக்கா? என்ன ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு தூக்கம், துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் ஒரு சைஸா இருக்கு, பற்றி கொண்டிருக்கா? பற்றி கொண்டிருக்காப்பா. என்ன தலைக்கீழ போடுறான்? என்ன ஜனூஸ் பற்றி கொண்டிருக்கா? எப்படி தொடர்ந்தா? அப்படிதானே? நாங்கெல்லாம் கையில பைபிள் எடுத்தா கீழே வைக்கிறதே இல்லை. அல்லேலூயா. இயேசுவை தொடர்ந்து பற்றி ஞாயிற்றுக்கிழமை பற்றி கொள்கிறோம், திங்கக்கிழமை பற்றி கொள்கிறோம், புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை. அப்பா இயேசு நீங்க தான்ப்பா, வேறொரு ஆசை இல்லை, இயேசு ராஜா. அப்படிதானே? ஞாயிற்றுக்கிழமை போய் சட்டையை கலட்டுறோமா, இயேசுவையும் கலட்டி போட்டுடுறோம். இயேசுவே இங்கே இரும். எங்கே இரும்? எங்கள் வீட்டில் இரும். பத்திரமா அடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை கூப்பிட்டு போகிறேன். எங்கே? சபைக்கு. இங்கே இரும். இங்கே போயிடாதையும். அல்லேலூயா. நான் அங்கே போவேன். நான் தம்பிமார், நான் அங்கே போவேன். 4 ஃப்ரெண்டுக்கு போவேன், பார்க்குக்கு போவேன், பீச்சுக்கு போவேன், பிச்சை எடுக்க போவேன். நான் அங்கங்கே போவேன். அல்லேலூயா. நான் அங்கங்கே நீர் எனக்கு வேணும், இரும், வீட்டில் இரும். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் அப்படி என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு, அதனால உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. வலதுகரம் தாங்குகிறது அங்கே பார்த்துட்டோமே. எப்போ தாங்கும்? என் ஆத்துமா தேவனை தொடர்ந்து. ஒரு வாரம் எனக்கு சந்தோஷம். நான் தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவர் கிருபையினால ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, அதாவது எனக்கு விவரம் தெரிந்த, ரட்சிக்கப்பட்டன்னு கூட சொல்லலை, அதுக்கு முன்னாடியே விவரம் தெரிந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் ஆயுசு காலத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவறாமல் கர்த்தரை ஆராதிக்கும்படி எனக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். I had a privilege in my life. ஒரு வாரம் கூட தவறாதபடி. அல்லேலூயா. அப்பம் பிள்ளை உறவு என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. அவருடைய வலது கரம் எல்லாம் செய்யும், சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய வலது கரம் செய்யும், என்ன செய்யும்? பிடிக்கும், நடத்தும். அந்த பிடிக்கிறது வேற. நான் பிறகு ஒரு பிடிப்பு சொன்னேன், அந்த பிடிப்பு வேற, இது வேற. பிடிக்கும், நடத்தும். ரெண்டாவது என்ன செய்யும்? ரட்சிக்கும். அடுத்து என்ன செய்யும்? பகைவனை என்ன செய்யும் தெரியுமா? கண்டுபிடிக்கும், எட்டி பிடிக்கும். எனக்கு சில குடும்பத்தை பற்றி எல்லாம், ஏன்பா நான் சில வீட்டுகளுக்கு ஜோம் பண்ண போகும்போது, அம்சாஸ்திர வீட்டுக்கெல்லாம் நான் அவங்க கண்ணில் படுறாங்க, சர்றத்துலையும் வியாதி, குடும்பத்துலையும் சமாதானம் இல்லை, ஏன்பான்னு ஜோம் பண்ணுவேன். இப்போ அவங்கள்ட்ட நீங்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு அது பாவம். அது என்ன செய்யும்? எனக்கு பல நேரம் எனக்கு மனசில் நிறைய கேள்வி உண்டு. பாவம், அது காலையில் வேலைக்கு போய் சாயங்காலம் வருது, என்ன கஷ்டப்படுது, பாவம். ஐயோ, அந்த 100, 200, 300 வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்துகிறதா, குடும்பத்தில் சண்டையை பார்க்குறதா, போராட்டம், எப்படி மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்? இதுக்கு என்னையா காரணம்? சில குடிகார பிரதர்ஸ் ஏன் மனதிட மாட்டேங்கிறாங்க? போதையிலிருந்து ஏன் வெளியே வர மாட்டேங்கிறாங்க? இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஒரே தீர்வு, மகனை நான் கண்டுபிடிக்கிறேன், அதை எட்டி பிடிக்கிறேன், அதை நொறுக்கி போடுகிறேன். என் வாழ்க்கையில் முன்னேற்றங்களுக்கு இதெல்லாம் தடையோ, கர்த்தர் அதை கண்டுபிடிக்கிறார், அதை எட்டி பிடிக்கிறார். எட்டி பிடிக்கிறதுனா உங்களால் பிடிக்க முடியல. உங்கள் பையனை பிடிக்க முடியுதா? உங்கள் பையனை பிடிக்க முடியுதா பிரதர்? பிடிக்க முடிய மாட்டேங்குது, கர்த்தர் பிடிப்பார். உங்கள் பொண்ணை பிடிக்க முடியுதா சிஸ்டர்? கீழ்படுகிறாங்களா? படிய மாட்டேங்கிறாங்க, கர்த்தர் பிடிப்பார். கெட்ட சுபாவங்களை நொறுக்கி போடுவார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அந்த பிரசங்கிக்கும் போது அப்படியே விசுவாசிக்கிறேன். எங்க சபையில் உள்ள வாலிபர்களை, அப்பா உங்க கைக்கு தூரமா அவங்க போக கூடாதுப்பா, இளைய குமாரனை போல அவங்களை நீங்க எட்டி பிடிக்கணும், அவங்களை கண்டுபிடிக்கணும்பா. அவங்க சுபாவங்களை, கர்த்தர் பொல்லாத கிரியைகளை நொறுக்கி போடணும் ஆண்டவரே. அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு நீதி செய்கிறார். வலது கையில் என்ன இருக்கிறது? மறக்க கூடாது. திரும்ப சொல்றேன், என்ன இருக்கிறது? நம்ம உலகத்தில் போராட வேண்டாம், நமக்கு போராடுகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். உலகம் கண்ணை மூடினாலும் அவர் நமக்கு நீதி செய்கிற தெய்வம். அல்லேலூயா. கடைசியா நம்மை தாங்குகிற ஒரு தேவக்கரம். நம்ம யார் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். வலதுகரம் என்னை பிடிக்கட்ட ஆண்டவரே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் உங்களுக்குள்ள இருக்கா? மனசாட்சிக்கு இடம் கொடுத்து பாருங்க. பாஸ்டர், ஆண்டவருடைய வலதுகரம் என்னை பிடித்திருக்கிறது, எனக்கு தெரிகிறது என்னை பிடித்திருக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா பிரதர்? கண்களை மூடி வாய்களை திறந்து பேச வேண்டாம், ஒருவர் பேச வேண்டாம், மௌனமா இருங்க. கொஞ்சம் நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் ஒன்றுக்கு ஒன்று பேசாதுங்க. தம்பிமார் பேசாதுங்க, ஐயா தங்கச்சிமார் பேசாதுங்க. நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. உங்களை பார்த்து நான் பேசுறேன். உங்க மனசாட்சிக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. என்னை ஆண்டவர் தான் நடத்துகிறாரா? கர்த்தருடைய கரமனை பிடித்திருக்கிறது என்கிற நிச்சயம் எனக்கு உண்டா? என்னை நடத்துகிறது அவருடைய கரம்தானா? இல்லாவிட்டால் என்னை அவர் விட்டு விட்டது போல தோன்றுகிறதா? என்னை ஆண்டவர் பிடிக்காதது போல ஒரு உணர்வு எனக்கு உண்டாகிறதா? இன்னைக்கு தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை பிடிக்காதது போல தோன்றுகிறது என்று உனக்கு தெரியும் என்றால், பிடிக்காதது போல தோன்றுகிறது என்று உனக்கு தெரியும் என்றால், தேவன் என்னை பிடிக்கிறவர் போல அல்ல என்று தோன்றும் என்றால், இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும். ஏசப்பா, இதுவரைக்கும் நீங்க பிடிக்கல போலதான் தெரியுது, ஆனா இன்னைக்கு என்னை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. கை என்னை பிடிக்கட்டும். ஏற்கனவே கர்த்தர் கை பிடித்தவர்கள் வேண்டாம், பிடித்தவர்களுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்கள் நான் பேசல, எத்தனை காலமா சபைக்கு வர்றீங்க நான் பேசல. என்னை ஆண்டவருடைய கரம் பிடித்திருக்கிறது என்கிற நிச்சயம் இருக்குமானால் நீங்கள் வேண்டாம். ஒருவேளை பிடிக்கல, ஆனா இன்றைக்கு நான் கர்த்தருடைய கரம் என்னை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை அனாதையாய் விட்டுவிட்டது போல தோன்றுகிறது, கர்த்தரனை கண்டிக்காமல் இருக்கிறது போல தோன்றுகிறது, என்னை ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒன்றும் எனக்கு தெரியவில்லை, என்னை ஆண்டவர் கைப்பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று விரும்புகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது உங்கள் கைகளை உயர்த்தும்படி நான் அன்பாய் கேட்கிறேன். ஒரு மனுஷனுக்காக அல்ல,
தெய்வம் உங்களை பார்க்கும்படி. ஹல்லேலூயா. சில கரங்களை நான் பார்க்கிறேன். வெட்கப்படாமல் உயர்த்துங்க. உயர்த்தி வைத்துக் கொண்டே இருங்கள். எல்லாருடைய கையும் உயரணும்னு நான் விரும்பல. ஆனா இதுவரைக்கும் ஆண்டவரை பிடித்த மாதிரி தெரியல. ஆனா இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்ன ஆண்டவர் பிடிக்கணும். சில நேரத்தில் நான் விட்டுட்டு விலகிறதுனால நான் பிடிக்கிறது போலதான் இருக்கு. அதுவும் எனக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு அப்படி வேண்டாம். என்ன ஆண்டவர் பிடிக்கணும்னு விரும்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். இந்த கேள்வியை நான் உங்க மனசாட்சிக்கு மாத்திரம் விட்டு விடுகிறேன். ஒரு மனுஷனும் உங்களை பார்க்க வேண்டாம். ஒரு மனுஷனும் உங்களை பார்க்க வேண்டாம். தயவு செய்து ஒரு மனுஷனும் உங்களை பார்க்க வேண்டாம். நான் கட்டாயம் கை உயர்த்தலைன்னா பாஸ்ட் என்ன யோசிப்பார், அதெல்லாம் வேண்டாம். நோ நோ, அப்படிப்பட்டவன் கை தூக்க வேண்டாம், கை கீழே போட்டுருங்க. ஒரே ஒரு வார்த்தை, என்ன ஆண்டவர் பிடிக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல வலது கரத்தை உயர்த்தி என்னை பிடியும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என்னை பிடியும். நான் உங்களை பிடிக்காண்டா என்ன நீர் பிடியும். சத்தமாக உங்கள் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். பரலோகம் உங்களை பிடிக்க விரும்புகிறது. பிரதர் சிஸ்டர், இன்றைக்கு யாரெல்லாம் கை உயர்த்தி இருக்கிறீர்களோ உங்களை பரலோகம் பிடிக்க விரும்புகிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான உங்களை பிடிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, எழுத்தின்படியா கையை பிடிங்கப்பா, 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 பிடிங்கப்பா. அன்றைக்கு பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு நெற்றியில அடையாளம் போல முடித்து அனுப்புனீங்களா ஆண்டவரே. இன்றைக்கு உங்க கரமும் இவர்கள் கரமும் இணைக்கப்படுவதாக, அது உம்முடைய பிடிப்பினால் உண்டாவதாக. இவங்க உங்களை பிடிச்சிட வேண்டாம் ஆண்டவரே, இவங்க உண்மை பிடித்திட வேண்டாம் ஆண்டவரே. இவங்க உண்மை பிடித்தா விட்டுருவாங்கப்பா, இவங்க உம்முடைய கையை பிடித்தா வலிவில விலகி போயிருவாங்கப்பா. இன்னைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் கதறுகிறேன் ஆண்டவரே, என் கையை பிடியும் என்று யார் யார் கரம் உயர்த்தி இருக்கிறார்களோ, நல்ல வலது கரத்தை உயர்த்தி, கை உயர்த்தினவர்கள் வலது கரத்தை உயர்த்தி, யார் யார் கரம் உயர்த்தி என்னை பிடியும்னு சொல்றாங்களோ, அப்பா நான் உம்முடைய சமூகத்தினோடு கதறி ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை இன்றைக்கு ஆண்டவர் பிரத்யட்சமாய் பிடிப்பீராக. இந்த நிமிஷம் வரை அவர்கள் நடந்த வாழ்க்கை போல அல்ல. இன்றைக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். இனி ஒரு வித்தியாசம் உண்டாகட்டும். பாவம் செய்ய ஆத்துமா தீவிரிக்கும் போது கர்த்தருடைய கரம் பிடித்து இழுக்கிறதை அவர்கள் உணரும்படி அப்படி ஒரு பிடிப்பை ஆண்டவர் தாரும். அநேகருடைய கையை ஆண்டவர் பிடித்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், நான் தெளிவாக விசுவாசிக்கிறேன். கையை பிடித்திருக்கிறதை உங்களை கைவிட மாட்டார். கை பிடித்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. க்ளோரி 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 க்ளோரி. விசுவாசிங்க, அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரன் கையை பிடித்திருக்கிறார். ஆண்டவரன் கையை பிடித்திருக்கிறார். ஆண்டவரன் கையை பிடித்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு உங்களுக்கு சொல்றேன், கண்ணை திறந்து பாருங்க. யாரெல்லாம் ஒப்பு கொடுத்தீங்களோ ஆண்டவர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். இனி ஒரு டிஃபரன்ஸ் நீங்க பார்ப்பீங்க. நீங்க நடக்கல, கர்த்தர் நடத்துவார். நீங்க போகிற இடத்த சில நேரம் அவர் அவாய்ட் பண்ண சொல்லுவார், அவர் இழுப்பார். அவருடைய இழுமானத்திற்கும் பிடிமானத்திற்கும் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மகிமையாக மாறும். உங்கள் விருப்பத்துக்கு விட்டுருங்க, வேண்டாம், அந்த விருப்பம் வேண்டாம். அவர் பிடிமானம், அவர் இழுமானம், இதற்கு உங்களை ஒப்பு மட்டும் கொடுங்க. அவர் நேர்த்தியாக நடத்துவார். பசும்புல் மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஆமென், glory, அல்லேலூயா. கரம் பிடித்து
பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோ. ஆமென் அல்லேலூயா. அப்பா என் கையை பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென். அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா? அதனுடைய பொருள் தெரியுமா? நான் இப்பொழுது ஆஃபரிங் சாங் பாட நான் விட போகிறோம். அதனுடைய பொருள் தெரியுமா? சினிமா தேட்டருக்கு நீ போனால் சினிமா தேட்டர் மூடி கிடக்கும். விளங்குதான் நான் சொல்கிறது உங்களுக்கு? நம்மை அவர் நடத்தினா வழியே வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. அப்படி நடத்துகிறது சந்தோஷம் தானே? எனக்கு அது ரொம்ப விருப்பம், உங்களுக்கு நடத்தணும்னு விருப்பம். ஏன்னா நம்முடைய பலவீனத்தில் சில நேரம் எங்கேயாவது போய் இடிச்சுட்டு நிற்கிறோம். கர்த்தர் இழுத்து நடத்தினா அது ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி நடத்துவாராக. அல்லேலூயா.